ஹே எவ்ரிவன், வெல்கம் டு ரியா டே டு டே கிளான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நான் பாண்டி ட்ரிப் போயிருந்தேன். ஸோ நான் என்னதான் சென்னையில் வந்து 4-5 இயர்ஸ் தான் இருந்தாலுமே வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாண்டி போகிறேன். ஸோ அந்த ட்ரிப் வந்து கொஞ்சம் vlog பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபுல் பாண்டி என்னால் கவர் பண்ண முடியல. ஏன்னா அங்கே நான் போனதே என்ஜாய் பண்ணுறதுக்கு அண்ட் என்னோட மைண்டை வந்து காம் பண்ணுறதுக்காக நான் மெயின் ஃபோக்கஸ்டாக போனதுனால என்னால் நிறையா கிளிப்ஸ் வந்து எடுக்க முடியல. பட் நான் எடுத்த கிளிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நாங்கள் வந்து சென்னை டு பாண்டி வந்து பஸ் தான் புக் பண்ணி அதில் தான் நாங்கள் போனோம். எங்களோட பஸ் வந்து அரௌண்ட் ஒரு 10:30 ஒரு 11 அந்த டைம் கிட்ட இருந்துச்சு. அண்ட் நாங்கள் அங்கே ரீச் ஆனது ஒரு 1:30 அந்த மாதிரி ரீச் ஆயிட்டோம். இடையில பிரேக்காக ஒரு ஸ்டாப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே வந்து டீ காஃபி இதெல்லாம் குடிச்சிட்டு தென் நாங்கள் இறங்குனது வந்து ஆரோவில் அந்த தலப்பாக்கத்து பிரியாணி அதுக்கிட்ட இறங்குனால லஞ்சும் நம்ம வந்து அங்கேயே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மஷ்ரூம் பிரியாணி அண்ட் நான் வந்து சாப்பிட்டேன். அண்ட் இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து வியர் பண்ண அவுட்ஃபிட். ஒரு பிளாக் அண்ட் ஸ்லீவ்லெஸ் மெரூன் டாப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளா. அண்ட் நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த இடத்துல இருந்து சுற்றி பார்த்தப்ப அந்த இடம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது இந்த பார்ட் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் அந்த கிளிப்ஸ் தான் வந்து மாற்றி டைரக்ஷனில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோலாம் அங்கங்கே வந்து வீடியோ ஹாரிசாண்டல் வெர்டிகல்னு மாறி மாறி வரும். ஸோ சாரி, உங்களுக்கு அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சுங்க. ஸோ நாங்கள் ஈவினிங் போல் வந்து ஆரோவில் பீச் தான் பக்கத்தில் இருந்தனால அங்கே தான் போயிருந்தோம். ரொம்ப காமிங்காக இருந்துச்சு. க்ரௌட் எதுவுமே நிறையா இல்லை நாங்கள் போனப்போ கம்பேர்ட் டு சென்னை பீச்சஸ் போகிறப்போ. ஸோ அது அங்கே நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்போ தான் சன்செட் ஆயிருந்தனால அதுவும் செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டின்னருக்கு வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். நாட் லைக் ரெஸ்டாரண்ட், ஒரு சின்ன கெஃபே மாதிரி அது இருந்துச்சு, அவுட் சைட் கெஃபே மாதிரி. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருந்த அந்த லைட்டிங் சரி, அங்கே போடுற மியூசிக் சரி எல்லாமே. பட் பாண்டி வந்து நிறையா ஸ்மோக் பண்ணுறது அண்ட் ட்ரிங்க்ஸ் இது பண்ணுறது அந்த மாதிரி ஒரு பிளேஸா இல்லை என்னன்னு தெரில. பட் நான் மோஸ்ட்டாக போன எல்லா கெஃபேஸ்லையுமே லைக் இந்த மாதிரி அவுட் சைட் கெஃபேஸில் ஸ்மோக்கிங் ஏரியாஸும் இருந்துச்சு. லைக் அது வந்து எப்படின்னா நாங்கள் உட்கார்ற இடத்துக்கிட்டேயே அவங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து டே 2 நான் வந்து ஃப்ரெஞ்ச் காலனி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அங்கே அந்த இடத்துல தான் நான் அந்த வார் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷன் பார்த்தேன். ஸோ இங்கே போய் பார்த்தா உங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். இது வந்து நிறையா டெடிஸ் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. ஒவ்வொரு கண்ட்ரிஸ் ரெப்ரசன்ட் பண்ணி பிளேஸ் ரெப்ரசன்ட் பண்ணி ஸோ அது சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். இந்த பிளேஸே வந்து ஒரு ஆர்ட்னால வந்து ஃபுல்லான ஒரு பிளேஸா இருந்தனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிங்கிள் லைன் ஆர்ட், அப்புறம் இந்த டெடிஸ் வச்சு அதை ஒரு ஆர்ட் பண்ணியிருந்தது, அப்புறம் ஃபிஷ் அந்த மாதிரி இதை வச்சு ஒரு மியூசியம் மாதிரி பண்ணியிருந்தது. ஸோ எல்லாமே அங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே நான் ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்தேன். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து பாண்டி போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். அண்ட் ஐ திங்க் இது வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து அரௌண்ட் 300 ஏதோ அமௌண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க உள்ள போனா ஆனால் ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ள நீங்க எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கும். அன்னைக்கு ஈவினிங் போல நாங்க ஆரோவில் வியூவிங் பாயிண்ட் போயிருந்தோம். ஸோ அங்க போறதுக்கு எங்களுக்கு மேப்ல வந்து ரூட் போட்டு போனோம். அது ஒரு டைரக்ஷன்ல போச்சு. நாங்க ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சது நாங்க கொஞ்சம் முன்னாடியே ஒரு டர்ன் எடுத்திருந்தா எங்களுக்கு ஆரோவில் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. பட் நாங்க ஒரு கொஞ்சம் தூரம் போய் அப்புறம் தான் அதை பார்த்து இது பண்ணோம். அந்த இதை முடிச்சுட்டு வெளியே வரப்ப பார்த்தா ஒரு மைல்டு சவுண்ட் எங்கே கேட்டுச்சுன்னு பார்த்தா இதுல இருந்து கேட்டது. நான் அது இதுல கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கும்னு நினைச்சு நான் வீடியோ எடுத்தேன். பட் கடைசியில தான் எனக்கு அந்த வீடியோல அந்த சவுண்ட் கேட்கலன்னு தெரிஞ்சிச்சு.
அண்ட் இது அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு கெஃபே, ஹோப்ஸ் கெஃபே சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு நேம்ல ஒரு கெஃபே போயிருந்தேன். அந்த பிளேஸே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நாங்கள் உட்காந்துருந்த இடத்துலையும் அந்த ஒரு ஸ்மோக் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஒரு 10 to 15 minutes ஒன்ஸ் வந்து அதை ஆன் பண்ணிவிட்டு, ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸும். அண்ட் நல்லா வந்து சூப்பராக அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இது வந்து டைரக்ட் டு தேர்ட் டே ஈவினிங் வந்து போட் ரைட் வந்து போயிருந்தோம். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்புறம் இன்னும் ஒரு 2-3 பிளேஸ் கவர் பண்ற மாதிரி இந்த பேக்கேஜ்ல போட்டிருந்தாங்க. பர் ஹெட்டுக்கு வந்து அரௌண்ட் 500 போல வந்து சார்ஜ் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு அங்கேயும் வந்து சுத்தி பார்க்கிறதுக்கு எல்லாமே. பட் ஏன்னா எனக்கு கொஞ்சம் வந்து வாட்டர்னா பயம் அப்படின்றதுனால அது மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. கொஞ்சம் பயந்துட்டே போனேன். பட் அது ஒரு ஸ்டார்டிங் ஒரு 5 minutes தான் இருக்கும். இது வந்து ஒரு 45 to 50 minutes கிட்ட இந்த போட் ரைட் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அந்த ஒரு ஸ்டார்டிங் 5 minutes தான் பயத்தில் இருந்தே தவிர அதுக்கப்புறம் நானும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் எங்க கூட வந்திருந்த இன்னும் ஒரு சில பேர்லாம் கொஞ்சம் நல்லா அந்த போட்ல வைப் பண்ண ஆரம்பிக்கும். நானும் அப்படியே ஓரளவுக்கு வந்து மைண்ட் காம் ஆகி அப்படியே சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து டே 4 வந்து நாங்க ஃபுல்லா ஷாப்பிங்காக தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரிப் எதுவுமே என்னால் எடுக்க முடியல. பட் நான் பாண்டியில என்னெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத நீங்க பார்க்கணும் அப்படின்னா வந்து வேணா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அது இன்னொரு வீடியோவா போடுறேன். நிறைய பிளேசஸ் வந்து என்னால் வந்து கவர் பண்ண முடியாதனால சாரி. ஸோ அவ்வளோதான். ரிட்டன் வந்து நாங்கள் டே 4 அன்னைக்கே வந்து ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டோம். நான் அப்போ எடுத்த ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் தான். அந்த வர வே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ரோட்ல அந்த பீச்சஸ்லாம் தெரியுது. அதாவது அந்த கடல் தண்ணி அதெல்லாம் தெரியுது. அப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருந்தது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.